தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கோவையில் நவம்பர் 2ஆம் தேதி ஏர்போர்ட் பின்புறம் கல்லூரி மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு 3 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரும் சுட்டுப்பிடிக்கப்பட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் குற்றவாளியாக கருப்பசாமி, இரண்டாவதாக அவரது சகோதரர் கார்த்தி, மூன்றாவதாக உறவினர் தவசி சேர்க்கப்பட்டனர். 3 பேரும் சிவகங்கையைச் சேர்ந்தவர்கள். வழக்கில் 50 பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கோர்ட்டில் போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். இவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிகிறது. இந்த சூழலில் 3 பேரும் அதே நாளில் ஒரு கொலையை செய்துவிட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 பேரையும் பீளமேடு போலீசார் காவலில் எடுத்து விசாரித்ததில் தெரிய வந்ததாவது: கோவை குறும்பபாளையத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ், வயது 50. நவம்பர் 2இல் செரப்பாளையம் பகுதியில் உள்ள காட்டில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த கருப்பசாமி, கார்த்திக், தவசி மது குடித்துள்ளனர். தேவராஜ் விசாரித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு 3 பேரும் கட்டையால் அடித்து தேவராஜை கொலை செய்துள்ளனர். காட்டுப்பகுதி என்பதால் யாருக்கும் இது தெரியவில்லை. மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக தகவல் பரவி 3 நாட்களுக்கு பிறகே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக மரணம் என விசாரணை நடத்தி வந்ததில் உண்மை வெளியாகியுள்ளது. 3 பேர் மீதும் கொலை வழக்கும் பதிய போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.